ஒரு கதை சொல்லட்டுமா அத்தை? தேவையில்லை, போய் பாத்திரங்கள். நீங்கள் சிரிச்சா செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அத்தை. முறைச்சா இன்னும் க்யூட்டாக இருப்பேன். முறைக்கட்டுமா? பைத்தியக்காரி. அத்தை, வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட இப்படியா பேசுவீங்க? என்ன விஷயம் சொல்லு. ஒரு கதை சொல்ல தான் அத்தை கூப்பிட்டேன். சொந்த கதை தான். உன்னை மாதிரி மருமகளுக்கெல்லாம் ஒரே கதை தானே. எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருந்தேன், டேட் லிட்டில் பிரின்சஸாக இருந்தேன். இங்கே வந்து அதை செய் இதை செய்யும் டார்ச்சர் பண்ணுறீங்க தானே? ஐயோ, எப்படி அத்தை? என் கண்ணிலே படம் பார்த்தீங்களா? உன்னை பற்றி ஒன்று சொல்லட்டா? இன்றைக்கே 10ல் ஒரு வேலை செய்ய சொன்னால் 10,000 காரணம் சொல்லி அம்மா வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் மாமியார் கொடுமைன்னு சொல்லுவேன். அதுதான் நீ. அதே 10 வேலையில் ஒரு வேலையை செஞ்சால் என்னை விட்டுருவீங்களா அத்தை? என்னை அம்மா வீட்டுக்கு போக விட்டுட்டு அக்கம் பக்கத்துலலாம் போய் இவ ஒரு வேலை தான் செஞ்சா மிச்ச வேலையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி காட்டுவீங்க. அதுதான் நீங்கள். குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்களும் நானும் ஒன்று தான் அத்தை. வால் இருக்கிறதுனால எலியும் பூனையும் ஒன்றாயிருமாடி. அத்தை, வீட்டில் எலி இருந்தால் தான் அத்தை பூனைக்கே மவுசு. லூசு. எலி பூனை கதை சொல்லாமல் நீ சொல்ல வந்த கதையை சொல்லு. ஏம்மா இந்த சேனலை பற்றி பார்க்க தான் பாரு. இல்லை அத்தை. ஏம்மா இந்த வீட்டுக்கு நீ வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் ஏன் இவ்வளோ தயக்கப்படுற? இங்கே பாரு, இது உன் வீடு, என் மருமக இல்லை மக. சரிங்க அத்தை. மணி 6:30 இந்த பொண்ணு இன்னும் என்ன பண்ணுது? எவ்வளோ வேலை கிடக்குது. அனோ அனோ எந்திர, மணி 6:30 பாரு. உன் புருஷன் அப்பவே ஜாக்கிங் போயிட்டான். எனக்கு ஜாகிங் போகிற பழக்கம்லாம் இல்லை அத்தை. என்னது ஜாக்கிங்கா? ஏய் எஞ்சி போய் வாச கொடுத்தல எந்திரி. அசலா எங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ணவே மாட்டேத்த. அது உன் வீடு, இங்கே இப்படி தான் பண்ணணும். இது உன் வீடு, உன் வீடு. என்ன புரிஞ்சுதா? நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு பார்க்குறேன். அசம்பிளிக்கு முன்னாடி போகணுமே. ஏய் பல்லு விளக்கிட்டியா? அத்தை, இது பெட் காஃபி. எங்கள் வீட்டில் காஃபி குடிச்சிட்டு தான் பல்லே விளக்குவாங்க. சீ, பல்லு விளக்காம காஃபி குடிக்கிறதா? வைக்கல. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பெட்லேயே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பெட்ல வேற கொண்டு கொடுப்பாங்க. என்ன பழக்கம் இது? இதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கோப்பா. குழம்பு சூப்பரா இருந்துச்சு அத்தை. அதுக்கு இப்படி கூட சளி விடுகாடியே. இல்ல அத்தை, கட்டி பிடிக்க தான் வந்தேன். தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. எது கட்டி பிடிக்கணும்? அத்தை, எங்க அம்மா இந்த மாதிரி சூப்பரா சமைச்சாங்கன்னா கட்டி பிடிச்சுதான் அத்தை பாராட்டுவேன். கையை விட. என்ன அத்தை, நீங்க தானே சொல்லுவீங்க நான் உங்களுக்கு மக மாதிரின்னு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு மகளே எனக்கு தேவையில்லை. போ. அப்பா, ஐயோ எந்திரிக்க முடியாம பண்ணி போட்டாலே கால் உடைச்சிட்டு. ஏன் நான் போட்டாங்களா? ஏய், என்னடி குளிக்கலையா? அத்தை, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சண்டே. சண்டே அன்னைக்கு யாராச்சும் குளிப்பாங்களா? சாப்பிட்டேன் அத்தை. டெய்லி சாப்பிட்றீல, அது மாதிரி டெய்லி குளிக்கணும். கூழானாலும் குளித்து குடின்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? அத்தை, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சண்டேனா எங்க வீட்டுல குளியலுக்கு ஷட் டவுன். அது உங்க வீட்டுல, இந்த வீட்டுல அப்படி கிடையாது. இது ஓ வீடுன்னு சொன்னீங்க, என்ன மக மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. மக மாதிரியா பாத்துக்கிறீங்க? ஆமாம், மக மாதிரி தான் சொன்னேன், உன் வீடுன்னு தான் சொன்னேன். ஆனால் உன் வீட்டில் நீ இப்படி தான் இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரே வீட்டில் அடைஞ்சிருக்க கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு 2-3 வீடாக கட்டி வைக்க முடியும்? இல்லை. ஓ, தனி கொடுத்தனம் போலான்னு பிளான் பண்ணியிருக்கியா? நோ. தெரியும், போக மாட்டேன். போனால் எல்லா வேலையும் நீ தானே செய்யணும். குட் ஒன். தேங்க்யூ. சரி, வேற என்ன? நான் வேலைக்கு போகணும். வீட்டிலே ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதை பாரு. அதை நீங்களே பண்ணுங்க. இவ்வளோ நாளாக நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். கீப் அப் த குட் ஒர்க், பட் ஐ எம் கோயிங் டு ஒர்க். என்னடி நான் பாட்டு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்க? வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன் நீங்கள் மட்டும் வேலைக்கு போகிறீங்களா? நான் போகக்கூடாதா? ஏய், நான் ஒரு டீச்சர் டி, ரொம்ப வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நீ ஒரு சுத்த சோம்பேறி, உனக்கு எவன்டி வேலை கொடுப்பான்? அதெல்லாம் ஆல்ரெடி வேலை வாங்கியாச்சு, இன்டர்வியூ கிளியர் பண்ணியாச்சு. ஐ எம் கோயிங் டு ஒர்க். கிடைச்சிருச்சா?
ஐடி கம்பெனியில். ஐடி கம்பெனியா? நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்டா? என்னத்த ஷாக்கா? இருக்காத பின்ன. நீ ஒழுக்கமாக செய்கிற ஒரே வேலை தூங்குறது தான். இனிமேல் அதை எப்படி செய்வ? பதில் சொல்ல தெரியலன்னா எஞ்சி போயிட வேண்டியது. காலை 6 மணி. குட் மார்னிங் அத்தை. ம். வாஷிங் மிஷினில் வேற துணி இருக்கே, காயப்பட சொல்லியிருக்கலாமே. அனு 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 வந்த மாதிரி தூங்கிட்டாளா? மாலை 5:30. என்னது இது, பாத்திரம் கூட கழுவிக்காம போயிருக்கா? காலை 6:30. காலை 6:30. மாலை 5:30. லட்சுமி, டீ போட்டு கொண்டாமா. அது ஒன்று தான் குறைச்சல். நான்லாம் போய் டீ போட முடியாது. வேணா நீங்கள் போய் போட்டு குடிங்க. என்னம்மா டீ தானம்மா கேட்டேன், அதுக்கு ஏம்மா நாய் குலைச்ச மாதிரி குலைக்க? ஓஹோ, உங்களுக்கு என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? தெரியும். வெளியே போய் வேலை செஞ்சது வந்து வீட்லேயும் வேலை செய்கிறேன்ல, உங்களுக்கு என்னை பார்த்தா நாய் மாதிரி தான் தெரியும். ஏன் என்ன பிரச்சனைங்க? இது ஒன்றும் இல்லைடா. டேய், இனிமேல் என்னால் வேலையில் செய்ய முடியாதுடா. நானும் அதானம்மா சொல்கிறேன். எதுக்கு வெளியே போய் கஷ்டப்படுறீங்க? வீட்டோட இருக்க வேண்டியது தானே. நான் அதை சொல்லடா. இனிமேல் என்னால் வீட்டு வேலையில் செய்ய முடியாது. ஏம்மா? டேய், உன் முன்னாடி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிடுறா, பகலெல்லாம் படுத்து தூங்குறா, சாயந்தரம் போகும்போது பாத்திரமாவது கழுவி வச்சுட்டு போலாம்ல, அதுவும் பண்ணல. என்னால இனிமேல் வீட்டு வேலை செய்ய முடியாதா? அவளை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லு. மா, இப்போ என்ன பாத்திரம் தானே, அதை நான் போய் கழுவிக்கிற விடுங்க. வா. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன் நீ. இப்போ உன் முன்னாடி வேலை செய்ய சொன்ன உடனே நானே வந்து வேலை செய்யறேன்னு சொல்ற நீ. அதுக்கேம்மா பிள்ளைய போய் திட்டுத? விடு, நானே வேலை செய்வேன். கல்யாணமே 30 வருஷமாச்சு. ஒரு நாள் தான் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இப்ப மட்டும் அவளை சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் பொத்துட்டு வந்துருச்சு. போய் வேலை செய்யறேன் 2 பேரும் சொல்றீங்க. என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. இனிமேல் அவளும் வந்து எனக்கு வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா இனிமேல் நானும் வேலை செய்ய மாட்டேன். என்னடா 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சிட்ட? செம்ம டயர்டு. தள்ளு. அனு, நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை அனு. என்ன? அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஹெல்ப்பா? நான் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு செம்ம டயர்டில் வரேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிற? சரி, காலையில் தான் வர, சாயந்தரம் போகும்போது ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம்ல, பாத்திரம் ஏதாவது கழுவி வச்சுட்டாச்சும் போகலாம்ல. எனக்கு 5:30க்கு கேப் இருச்சு. நான் 5 o'clock தான் எந்திரிப்பேன். எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி ஆஃபீஸ் போவனா இல்லை பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பேனா? நடுவில் ஒரே ஒரு டைம் தான் எந்திரிக்கிறேன், அதுவும் சாப்பிட்றதுக்கு. நைட் ஷிஃப்ட் ரிச்சு, நைட் ஷிஃப்ட். அனு, என்ன? மதியம் சாப்பிட எழுப்புறேன். குட் நைட். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. மௌன, என்னப்பா? சாப்பாடு குழம்பு எதுவுமே இல்லடா வீட்டுல. என்ன இது? என்ன லட்சுமி, வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல? நான் தான் சொன்னேன்ல, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ற வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அம்மா, ஃபுட் டெலிவரி கொண்டு வாப்பா. ஓ, எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டியா? நான் எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். அப்புறம் நாங்க ஈரமண்ண திங்கவா? உங்களுக்கு வேணா நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. பா, இது இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஆமாண்டா மாமனே. மௌனே, எல்லாம் யூடியூப்பை பார்த்து செஞ்சிருக்கோம், நல்லா இருக்குங்களாடா? பா, இந்த தனம் கிச்சன் நம்மளை ஒருபோதும் கைவிடாதுப்பா. என்ன நடக்குதுங்க? என்ன பாக்குற? உங்க தயவெல்லாம் எதுவும் தேவையில்லை, நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். மவனே, நல்லா பாத்திரத்தை கழுவுடா, போடலாம் ஐப்பைய. பார்க்கலாம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது நடக்குதுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலை கூட்டி
தொளித்து கோலம் போட போறேன். குத்து குத்து அழுக்கு குத்து துணியை போட்டு தவச்சு தள்ளு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள ககுஸ்தான். ஒட்டடா ஒட்டாடா ஒட்டட அடிடா சிலந்தி பூச்சி பறக்குதுடா சிலந்தி பூச்சி பறக்குதுடா. என்ன 2 பேரும் ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க? என்ன நீங்க இல்லாம எந்த வேலையும் நடக்காதுன்னு நினைச்சீங்களா? எப்படி எல்லா வேலையும் பார்த்தீங்களா? நல்லா இருப்பேமா 2 பேரும் சண்டை போடாம வீட்டு வேலையை பாருங்க. நீங்க 2 பேரும் பத்தல, நம்ம 4 பேர் சரிபங்கா வேலையை பிரிச்சு பாப்போம்மா. எங்களால முடியலம்மா. ப்ளீஸ்மா 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 ப்ளீஸ்மா. ஸ்டாப் த லாஃபிங். ஏன் அவ்வளோ கேவலமாக சிரிக்கிறீங்க? இங்க பாரு, உன்னால எனக்கு வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? என்னால் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வீட்டு வேலையை செய்ய முடியாது அத்தை. அப்ப நானும் இனிமேல் செய்ய மாட்டேன். செய்யாதீங்க. நம்ம செய்யறதுனா வேற யார் செய்வா? ஏன் அத்தை, இந்த வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோமா? அவங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுருக்காங்களா? லட்சுமி கையில் விட்டம்மா, தட்டை எடுத்துட்டு போயிரு. ஏய், துண்டை இவ்வளோ ஈரமா பெட்ல போட்டு வச்சிருக்க. தலை தோட்டின துண்டை வெளியே காய போடணும்னு தெரியாதா? போட்டுருமா? ஏய், என்ன ரிச்சு, எப்போ டீ குடிச்ச? இப்போதான் மதியம். டீ குடிச்சா கிளாஸை கொண்டு போய் சிங்க்ல போட மாட்டியா? போட்டுருமா? அனு, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி. அவங்க சின்ன சின்ன வேலையே செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வாங்க? நம்ம செய்ய வைப்போம். எப்படி? என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எனக்கு தெரியாது. இனிமேல் அவளும் வந்து எனக்கு வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ணணும். நைட் ஷிஃப்ட் ரிச்சு, நைட் ஷிஃப்ட். உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஸோ நீங்கள் 2 பேரும் தான் இதை பிளான் பண்ணியிருக்கீங்கல்ல? பிளான்லாம் இல்லை. நான் வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அத்தைக்கிட்ட சின்னதாக ஒரு பிட்டு போட்டேன். ஆனால் அந்த பிட்டு இவ்வளோ பாசிட்டிவாக முடியும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இல்லை உன்னை புரிஞ்சுக்கிடாமல் இத்தனை நாள் வேலை வாங்கினதுக்கு மன்னிச்சுக்கம்மா. எப்படி 4 பேர் வேலைக்கு போகிறோமோ அதே மாதிரி 4 பேர் சேர்ந்து வீட்டு வேலையை பார்ப்போம். என்ன? அனு, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.